மத்திய அரசு ஒன்றிய அரசு அறிவித்துள்ள ஓய்வூதியம் அது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு தலைமை செயலர் சங்கம் வரவேற்கிறது. ஏனென்றால் இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கிறது. அதில் அந்த ஓய்வு பெறும்போது ஓய்வூதியத்தை சரண் செய்து தொகையை பெறுவது மட்டும் இல்லை, அதை தவிர அனைத்து அம்சங்களும் உள்ளது. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் உள்ளவர்களுக்கு எந்த பிடித்தமும் சம்பளத்தில் செய்யப்பட மாட்டார். இவர்களுக்கு 10% ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படுகிறது. அதோடு மட்டுமானால் அரசின் சார்பாக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது 10% இருந்த பங்களிப்பு பின்னர் 14 ஆயிருக்கு. இப்போ 18.5 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. மற்றபடி இது பழைய ஓய்வூதியத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு முன்னேற்றமாக தமிழ்நாடு தலைமை செயலகம் பார்க்க இதுதான் ஆக வேண்டும். வாய்ப்புன்ற வார்த்தைக்கு எங்களை பொறுத்தவரை வாய்ப்பு என்பதெல்லாம் கிடையாது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் 100% நிறைவேற்றுவேன் என்று தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற நாள் முதல் இன்று 40 மாதங்கள் கடந்த நிலையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். அரசு ஆசிரியர்களை பொறுத்தவரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதில் முதன்மையாக நாங்கள் 2017 முதல் ஜக்டோஜியோ கூட்டமைப்பாக போராடி கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் பல்வேறு போராட்ட களங்களுக்கே அதிமுக ஆட்சியில் போராடாதீர்கள், நாங்கள் வந்தால் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதி அளித்தார். அதோடு மட்டுமல்லாமல் 2021 சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி அளித்தார். ஆனால் இதுவரை நிறைவேற்றவில்லை. அதனால் உடனடியாக இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வரவு செலவு திட்டம் தொடர்பான சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட ஒரு வினாவிற்கு நிதி மற்றும் மனித வேளாண்மை துறை அமைச்சர் பதிலளிக்கையில் ஒன்றிய அரசின் அறிக்கைக்காகவும் ஆந்திர அரசின் பென்ஷன் மாடலுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வந்துவிட்டது. அவர்கள் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ற நோக்கி ஒன்றிய அரசு போய்கொண்டிருக்கிறது. பாஜக அரசு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எந்த தேர்தல் வாக்குறுதியும் ஓய்வூதியம் வழங்குவோம் என்று அறிவிக்கவில்லை. ஆனால் நீங்கள் அறிவித்துவிட்டு இதுவரை வழங்கவில்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெகு விரைவாக உங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 1/4/2003க்கு முன்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு நடைமுறையில் உள்ள பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த சிபிஎஸ் என்பதை நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம். கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை. என்பிஎஸ் நோ பென்ஷன் ஸ்கீம், ஒரு பைசா கூட ஓய்வூதியம் வழங்காத ஒரு திட்டத்தில் இந்தியாவிலேயே முன்னோடியாக தமிழ்நாடு தான் நடைமுறைப்படுத்துகிறது. இது உள்ள வெட்கக்கேடான விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பணிக்கொடை கிராஜுவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது தனியார் நிறுவனங்களே பணிக்கொடை வழங்கி கொண்டிருக்க சூழ்நிலையில் ஒரு நயா பைசா கூட பணிக்கொடை என்பதை மறுக்கிறது என்பது உள்ளபடியே மிக மிக மோசமான விஷயம். எனவே உடனடியாக பழைய ஓய்வு திட்டத்தில் உள்ளதை போல குறைந்தபட்ச 50 விழுக்காடு ஓய்வூதியம், ஊதியத்துடன் சரண்டர் செய்யக்கூடிய அந்த கம்யூட்டேஷன், குடும்ப ஓய்வூதியம் அனைத்தையும் திராவிட மாடல் அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இதில் ஒன்றிய அரசு முழுமையாக நம்மை வஞ்சிக்கிறது என்பதையும் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் நாம் தூத்துக்குடி மற்றும் சென்னை போன்ற நகரங்களில் வெள்ளம் ஏற்பட்ட போது 38,000 கோடி மாநில அரசு கேட்டபோது ஆயிரக்கணக்கில் மட்டும் கொடுத்து விட்டு பார்த்தா 250 கோடின்ற தகவல் வந்திருக்கு. கொடுத்து விட்டு மிச்ச சுமையை மாநில அரசின் மீது ஏற்றுகிறது. அதே மாதிரி நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை எந்த மாநிலத்தையும் கட்டுப்படுத்த மாட்டோம், அவர்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் மானியத்தை வெட்டுவோம், கல்விக்கான மானியத்தை வெட்டுவோம் என்ற அடிப்படையில் ஒரு 2000 கோடி வெட்டு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் மாநில அரசுக்கு எதிரான, தமிழ்நாட்டுக்கு எதிரான செயலை ஒன்றிய அரசு செய்து வருகிறது. இதை எதிர்த்து ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற அரசு மக்களை ஒருங்கிணைத்து போராட்ட களத்தில் செல்ல வேண்டும். அதில் அரசு ஆசிரியர்களும் அழைப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நாங்களும் களத்தில் இறங்கும். அதில் எந்த மாற்றம் கருத்து. ஏனால் அவர்களுடைய அந்த நிதி டெபிசிட், நிதி பற்றாக்குறை என்பது எங்கள் தலையில் தான் விடியுது.
அதனால் அந்த நெருக்கடியும் என்பது இந்த அரசுக்கு இருக்கிறது. இருந்தாலும் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சொற்ப காலங்களே 1.5 ஆண்டுகளே எஞ்சியிருக்க நிலையில் இன்னும் காலதாமதம் காட்டாமல் உடனடியாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். 1.5 ஆண்டுகள் என்றைக்குமே நம்ம இந்த அரசுக்கான எங்கள் மேல் கூட ஒரு ஜாக்டோஜியோ வந்து போராடாமல் திமுக வந்தவனை வேடிக்கை பார்க்கிறது என்று பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது வந்திருக்கின்றன. இப்போ இதற்கு முன்னாடி அதிமுக அரசு மாண்புமிகு எடப்பாடியார் இருக்கும்போது ஏன் போராட்டத்தில் சென்றோம்னா, அவர் 2017 ஈரோடியில் பேச்சுவார்த்தை நடத்தும்போது மீண்டும் ஓய்வூதியத்தை வழங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை ஆணித்தரமாக பட்டவர்த்தமாக எங்களிடம் எடுத்து கூறினார். ஆனால் முதல்வர் அந்த எதுவும் சொல்லவில்லை. கண்டிப்பாக நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிதான் நிறைவேற்றவில்லை. அதையும் மாற்று கருத்து என்பதில்லை. அதனால் இன்னும் இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை என்பது இருக்கிறது. இன்னும் காலதாழ்த்தினால் கடுமையான போராட்ட கழகத்தை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியை இந்த அரசு தானாக முன்வந்து நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றாவிட்டால் அதை நிறைவேற்றுவதற்கான அனைத்து இயக்க நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்ளும். 4 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பது என்பதை இப்போ பட்ஜெட்லேயே நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நிதியமைச்சரோட பட்ஜெட் உரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா 68,000 சில்லற அமௌண்ட் தான் நிரப்பியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு இப்போது சுதந்திர தின உரையில் கூட இன்னும் 1.5 ஆண்டுகளில் 75,000 பணியிடங்களை நிரப்புவோம் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் 5 வருடம் பார்த்திங்கன்னா இவர்கள் நிரப்ப பணியை விட அதிகமான பணியாளர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பார்கள். அதனால் இவர்கள் ஆட்சியில் வந்தபோது என்ன காலி பணியிடங்கள் எண்ணிக்கை இருந்து நிறைவேறும் தருணத்தில் அதே எண்ணிக்கையில் தான் இருக்கும். அதை காலி பணிகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான ஏன்னா இளைஞர்கள் அரசு பணிக்காக பல்வேறு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு போட்டித் தேர்வுகளுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்க வேளையிலே உடனடியாக அந்த பணியிடங்களை நடப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக டி கேட்டகரி பணியிடங்கள், அடிப்படை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என்ற கேட்டகரியில் முழுமையாக தனியார் வசம் ஒப்படைத்து கல்வித்துறையிலும் ஆகட்டும் சுகாதாரத்துறையிலும் முழுமையாக கல்வித்துறையின் வசம் தனியார் வசம் ஒப்படைத்து விட்டார்கள். இது சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரான போக்கு. அடித்தட்டு மக்கள், படிக்க வாய்ப்பில்லாத மக்கள் அதை அரசு பணிக்கு அடிப்படை பணியாளர்களாக எடுக்கும்போது மட்டுமே சமூக நீதி என்பது காப்பாற்றப்படும். இது திராவிட மாடல் அரசுக்கும் தெரியும். எனவே முதற்கட்டமாக குரூப் டி பணியிடங்களை உடனடியாக அரசு பணியிடங்களை தனியார் மூலம் நிரப்புவதை கைவிட்டு உடனடியாக அரசு வேலையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் வேலைவாய்ப்பு முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10th 12th ரிசல்ட் வந்தோன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நைட்டே போய் படுத்து கிடப்பாங்க அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இப்போ எந்த கூட்டமும் அந்த பக்கம் போகிறதில்ல. இதுக்கு அடிப்படை காரணம் எந்த விதத்திலும் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக ஆட்களை எடுப்பதில்லை. வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் வெறிச்சோடி இருக்கின்றன. யாரும் அதன் மீது நம்பிக்கை இல்லை. பதிஞ்சவங்களில் ரொம்ப கம்மியாக தான். அதனால் உடனடியாக இந்த குரூப் டி பணியாளர்களை, அலுவலக உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்களை அரசு பணிக்கு நேரடியாக நியமனம் செய்வதற்கு தனியார் வசம் அதிலிருந்து வெளியில் நேரடியாக நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா இது எப்படி அந்த தனியார் மயம், தாராள மயம், உலக மயம் என்ற கொள்கைகள் இந்தியாவுக்குள்ள மன்மோகன் சிங் காலத்தில் உள்ள புகுந்ததோ அதனோட நீட்சி தான். அப்போதிருந்தே இடதுசாரி இயக்கங்கள் சொல்லிக்கிட்டு தான் வராங்க. இது முழுமையாக அரசோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கைவிடக்கூடிய ஒரு தருணம். அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. தனியார் வசம் ஒப்படைப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. போக்குவரத்து கழகமாகட்டும், அரசு பணியாகட்டும், குரூப் டி கேட்டகரியும் கண்டிப்பாக உடனடியாக நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆலோசகர்கள் பணிகளும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களோட நிலைப்பாடு.